ॐ वामे भूमिसुता पुरश्च हनुमान् पश्चात् सुमित्रासुतः शत्रुघ्नो भरतश्च पार्श्वदलयोः वाय्वादिकोणेषु च सुग्रीवश्च विभीषणश्च युवराट् तारासुतो जाम्बवान् मध्ये नीलसरोजकोमलरुचिम् रामं भजे श्यामळम्. எல்லாருக்கும் நமஸ்தே. நம்ம இது வரைக்கும் கிஷ்கிந்தா காண்டத்துல வரக்கூடிய நாமாக்களை பார்த்திருக்கோம். இனி சுந்தர காண்டத்துல வரக்கூடிய நாமாக்களை பார்க்கலாம். சுந்தர காண்டத்தோட முதல் நாமா கபிவர சந்தத சம்ஸ்துதராம். கபிவர சந்தத சம்ஸ்துதராம். கபிவர அப்படின்னா வானரர்களுள் மிகவும் சிறந்தவரான தலை சிறந்தவரான ஆஞ்சநேய சுவாமி. ஆஞ்சநேய சுவாமி எப்ப நினைச்சுக்கிறார் ராமரை? நம்ம எல்லாம் எப்ப நினைச்சுப்போம்? பகவான பிரேயர் டைம்ல நினைச்சுப்போம், காத்தால எழுந்தோன்னு நினைச்சுப்போம், ஜபம் பண்ணும்போது நினைச்சுப்போம், கோலம் போடும்போது நினைச்சுப்போம், விளக்கேத்தும் போது நினைச்சுப்போம், படிக்க உட்காரத்துக்கு முன்னாடி நினைச்சுப்போம், பஜன் ஏதாவது பாடினா நினைச்சுப்போம், கோவிலுக்கு போனா நினைச்சுப்போம். அப்பப்ப கேப் விட்டான்னு முக்கியமா கஷ்டம் வரும் பொழுது அதிகமா நினைச்சுப்போம். ஆனா ஆஞ்சநேய சுவாமி ஒரு க்ஷணம் கூட ராமருடைய நினைவை விட்டு பிரியறதே கிடையாது. சந்ததம்னா எப்பொழுதும் அப்படின்னு அர்த்தம். நம்ம பாடுறோம் இல்லையா, சந்ததம் பாஹிமாம் சங்கீத ஷியாமளே, எப்பவும் என்னை காப்பாற்று அப்படின்னு பாடுறோம் இல்லையா, சந்ததம் பாஹிமாம் அப்படின்னு. அது மாதிரி சந்ததமா எப்பொழுதும். சம்ஸ்துத அப்படின்னு ஒரு பாடம் இருக்கு, சம்ஸ்மிருத அப்படின்னு ஒரு பாடம் இருக்கு. ரெண்டுமே சரிதான். சம்ஸ்துதன எப்பவுமே துதிக்கப்படுகின்ற ஸ்ரீராமர், சம்ஸ்மிருதன எப்பவும் நினைக்கப்படுகின்ற ஸ்ரீராமச்சந்திர பிரபு அப்படின்னு அர்த்தம். நமக்கு ராமர் மேல கொஞ்சமாதிர பக்தி வரணும் அப்படின்னு சொன்னா யாருடைய கால்களை நம்ம இருக பற்றணும் அப்படின்னு கேட்டா அது ஆஞ்சநேய சுவாமி தான். புத்திர் பலம் யசோதைரியம் நிர்பயத்வம் அரோகதா அஜாட்யம் வாக்பட்டுத்வம் ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத் அப்படின்னு பாக்குறோம் இல்லையா. இதோட சேர்த்து ராம பக்தியும் ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். நம்ம அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணாதான் நமக்கு ராம பக்தியே கிடைக்கும். அசாத்திய சாதக சுவாமி, நம்மளால நடத்தி முடிக்க முடியாத காரியங்களையும் நடத்தி கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் மிக்கவர் ஆஞ்சநேய சுவாமி. எப்படி இருக்கார்? பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கார், சம வலிமை, அஷ்டமகா சித்திகள் இருக்கு. உடம்ப எப்ப வேணும்னாலும் சின்னதாக்கிக்கலாம், பெருசாக்கிக்கலாம், வெயிட் ஆக்கிக்கலாம், லைட் ஆக்கிக்கலாம், மறைஞ்சுக்கலாம், எல்லாமே பாசிபிள். பயங்கர சொல் வன்மை எப்படி இருக்கு? பியூட்டிஃபுல்லா இருக்கு. எலக்வன்ஸ் இன் ஸ்பீச். அவரை மாதிரி பேச முடியாது. எந்த இடத்துல என்ன பேசணும், யாருடைய மனசுக்கு தகுந்த மாதிரி பேசணும், காரிய சித்தி அடையிற மாதிரி பேசணும், மற்றவாளை புண்படுத்தாத மாதிரி பேசணும், எதெல்லாம் அப்படிலாம் அந்த விஷயங்கள்லாம் யாருக்கு தெரியும்? ஒரு அவையில எப்படி பேசணும் எல்லாமே ஆஞ்சநேய சுவாமிக்கு தான் தெரியும். நம்ம திருக்குறள்ல படிப்போம், சொல் வன்மை, அவை அறிதல், அதெல்லாமே யாருக்கு இதுன்னு கேட்டா, யாருக்கு பொருந்தும்னு கேட்டா அது ஆஞ்சநேய சுவாமி தான். எல்லாம் அறிந்தும் மிகவும் பணிவா இருக்காரு. வினயம் அப்படின்னாலே முதல்ல நமக்கு ஞாபகம் வருது ஆஞ்சநேய சுவாமி தான். பெரியவர்கள்லாம் கூட நிறைய பேர் சொல்லுவா, ரொம்ப நம்ம கர்வம் ஜாஸ்தியா ஆடினோம் அப்படின்னு சொன்னாக்கா உனக்கு வினயம் வரணும்னு ஆஞ்சநேய சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவா. வினயம் வரணும் அப்படின்னு சொன்னா, பணிவு வரணும், ஹம்பிள்னஸ் வரணும் அப்படின்னு கேட்டா அதுக்கு ஆஞ்சநேய சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். எல்லாம் அறிந்தும் மிகவும் பணிவாக இருப்பார் எப்போ. இது மட்டும் இல்ல, என்ன கண்டுக்கணும், ராமர் என்னையதான் கவனிக்கணும், இத்தனை வானர்களுக்கு நடுவுல என்னதான் கவனிக்கணுங்கிற எதிர்பார்ப்பே கிடையாது அவருக்கு. கண்டென்டடா இருக்காரு. வாட் எவர் ஹி ஹாஸ் இஸ் வெரி வெரி ஹாப்பி. அந்த மாதிரி நமக்கு என்ன இருந்தாலும் பகவான் என்ன கண்டுக்கிறாரா, என்ன கண்டுக்கிறாரா, என்ன கண்டுக்கிறாரா, இத்தனை லட்சம் கோட்டி ஜனங்கள் எல்லாரையும் தான் பார்க்கணும் பகவான். என்னையே பாரு, என்னுடைய கஷ்டத்தையே போக்கு, என்னையே பாருன்னு நம்ம பிரார்த்தனை மேல பிரார்த்தனையா வைக்கிறோம். ராமா ராமா ராமாங்கிறோம். என்ன கஷ்டம் வந்தாலும் ஆஞ்சநேய சுவாமி அவருடைய டியூட்டிய செய்யறார். அதுவும் கர்ம யோகி அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமா ஆஞ்சநேய சுவாமி தான். காரியம் ராம காரியம். என்ன காரியம்னாலும்
நம்மளும் எப்படி பண்ணணும், என்ன காரியம்னாலும் சமைக்கிறோமோ, பாத்திரம் தேய்க்கிறோமோ, படிக்கிறோமோ, என்ன காரியம் செய்தாலும் எல்லாம் ராம காரியம் அப்படின்னு நினைச்சுன்னு பண்ணினோம்னா ஆஞ்சநேய சுவாமிக்கு எப்படி உற்சாகம் ததும்புகிறதோ, ராம காரியம் நினைச்சு செய்யறதுனால அவருக்கு எல்லா சக்தியும் கிடைக்கிறது, எல்லா வன்மையும். அதே மாதிரி நம்மளும் அந்த லைனை ஃபாலோ பண்ணணும். அதுவும் என்ன, ஒரு காரியம் பண்ணுவார், மத்தபடி வந்து என்ன யாராவது கிரேட்னு சொன்னாலா, பா இப்படி போயிட்டு வந்துட்டேன் அப்படின்லாம் அவருக்கு அந்த எதிர்பார்ப்பே இல்லை. எல்லாரும் கொண்டாடுறாங்கிறது வேற விஷயம், ஆனா அவருக்கு அந்த எதிர்பார்ப்பு இல்லை. அவரை பொறுத்த மட்டுக்கு தான் எவ்வளவு பெரிய சித்திகள் பெற்றிருந்தாலும், எவ்வளவோ விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும், புத்தி சாமர்த்தியம் இருந்தாலும், உடல் வலிமை இருந்தாலும், மன வலிமை இருந்தாலும், அவரை பொறுத்த மட்டுக்கும் அவர் வந்து ஒரு சர்வன்ட் ஆஃப் ராமா, ராமருக்கு ஒரு சேவகன் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில தான் எப்பயுமே ஆஞ்சநேய சுவாமி இருப்பார். நமக்கும் அந்த மாதிரி ஆஞ்சநேய சுவாமி நமக்கு கொஞ்சமாவது அந்த மனசு ராம காரியம் செய்யறோம் அப்படிங்கிற ஒரு கர்மயோக புத்தியை நமக்கு கொடுக்கணும்னு நம்ம ஆஞ்சநேய சுவாமி கிட்ட நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கலாம். கபிவர சந்தத சம்ஸ்துதராம். அடுத்த நாம தத்கதி விக்னத்வம் சகராம். தத்கதி விக்னத்வம் சகராம். தத்கதி விக்னத்வம்சகராம். ஆஞ்சநேய சுவாமி கிளம்பிட்டார். இங்க இருந்து மகேந்திர பர்வதத்து மேல ஒரு வதச்சுண்டு கிளம்பினர். அந்த மலையில எக்கச்சக்கமான டிஸ்டர்பன்ஸ் ஆச்சு. ஆஞ்சநேய சுவாமி கிளம்பும் போது பார்த்தோம்னா அங்க மலைக்குள்ள இருக்கிற பாம்பெல்லாம் ஏறி வெளியில ஓடி போச்சு. எக்கச்சக்கமான பாம்பு வெளியில வந்தது. அப்புறம் அவரு கிளம்புற வேகத்துல நிறைய அந்த மேல இருக்கிற நிறைய ட்ரீஸ் எல்லாம், மரங்கள் எல்லாம் பிச்சுண்டு அவர் கூடவே வந்தது. பின்னாடி பார்த்தா ஆஞ்சநேய சுவாமி இப்படி போயிட்டே இருக்கும்போது பின்னாடில இருந்து வர மரங்கள்லாம் பார்த்தா ஏதோ உறவினர்கள்லாம் வந்து ஊருக்கு போறச்ச பின்னாடியே வர மாதிரி இருக்கான். அப்புறமா வந்து எல்லாம் பை சொல்லிட்டு போற மாதிரி எல்லாம் பாதியில தப தப தபன்னு எல்லாம் கடல்ல விழுந்துட்டு இருக்கு. நிறைய அந்த மலையில இருக்கக்கூடிய மினரல்ஸ் எல்லாம் இந்த வேகம் தாங்காம நிறைய வெளியில வருது. அதெல்லாம் வேற தெரியறது, அந்த ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் மினரல்ஸ் கம்மிங் அவுட் ஆஃப் த ராக்ஸ் அதெல்லாம் தெரியறது. தத்கதி விக்னத்வம் சகராம். அந்த வழியில போகும் பொழுது அந்த பாத்துல வரக்கூடிய விக்னங்கள், விக்னங்கள்னா அப்டக்கிள்ஸ், அது எல்லாத்தையும் விக்னேஸ்வரன் பேர் இல்லையா, எல்லாத்தையும் தகர் தெரியக்கூடிய, நமக்கு வரக்கூடிய விக்னங்களை எல்லாம் தகர் தெரியக்கூடியவர் விநாயகர் அப்படிங்கிறனால விக்னேஸ்வரன் அப்படின்னு சொல்றோம். விக்னங்களுக்கு எல்லாம் ஈஸ்வரன். தத்கதி அந்த வழியில் வரக்கூடிய விக்னங்களை எல்லாம் துவம்சகன போட்டு தாக்கி எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எல்லாத்தையும் நீக்கிய யாரு, ராமர். ஆக்சுவலா ஆஞ்சநேயருக்கு வழியில நிறைய விக்னங்கள் வந்தது. அவர் இதுக்கு போகும்போது கடலை தாண்டி அந்த பக்கம் போகிறச்ச எல்லாத்தையும் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவின் அருளால் அவர் நீக்கி கொண்டார் அப்படிங்கிறது இந்த நாமா. அவருடைய அருளால் வழியில் வரக்கூடிய எல்லா விக்னங்களையும் ஆஞ்சநேய சுவாமி தகர்த்தெறிந்தாரோ அப்படிப்பட்ட ஸ்ரீராமர் அப்படிங்கிறது இந்த நாமா. என்னெல்லாம் விக்னங்கள் வந்தது? முதல்ல பார்த்தா உள்ளுக்குள்ளார மைனாக பர்வத்தம்னு ஒரு பர்வத்தம் இருந்தது. அதுக்கு ரெக்கையெல்லாம் உண்டு. முன்னாடி காலத்துல ரெக்கைகள் இருந்துதான் மலைகளுக்கு. அப்ப அவன் எங்க பார்த்தாலும் பறந்து 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 ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருந்ததுனால எல்லாரும் இந்திரன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்க இந்திரன் வந்து எல்லா மலையோடைய ரெக்கைகளையும் அவர் வந்து தன்னுடைய வஜ்ராயுத்தால போட்டுட்டார். அதுல வந்து இந்த மைனாக பர்வதத்தை வாயு பகவான் வந்து இந்த சமுத்திரத்துக்குள்ளார நீ போயிடு ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள விட்டுட்டார் அப்படின்னு ஒரு கதை. அந்த மைனாக்க பர்வதம் என்ன பண்றது, இப்போ வந்து ஆஞ்சநேய சுவாமி வந்துட்டு இருக்காரு இல்லையா, அதனால சமுத்திரராஜன் சொல்றாரு வந்து நீ வந்து அவர் வந்து எப்படியாவது வந்து வாயு புத்திரன் வந்துட்டு இருக்காரு, ராம காரியமா வந்துட்டு இருக்காரு, அவர் வந்து இளைப்பாறணும், நடுவில் அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஃபுல் சமுத்திரம் தாண்டறதுங்கிறது, நம்ம வந்து விருந்தோம்பல் பண்ணாம அவரை அனுப்பக்கூடாது, அதனால உண்மையில கொஞ்ச நாளை அவர் இளைப்பாறிட்டு போகட்டும் அப்படின்னு சொன்னோன்னே மேல எப்படி நடுவுல ஏறி திடீர்னு நடுவுல வருது மைனாக பர்வதம். வந்தோடனே ஆஞ்சநேயர் வந்து ஏதோ பிரச்சனைன்னு நினைச்சுட்டு அதை அடிக்க போறார். அப்ப அதை வந்து விஷயத்தை சொன்னோன்னே மைனாக பர்வதத்தை சொல்றார் ஆஞ்சநேய சுவாமி, நான் வந்து நடுவுல ராம காரியமா கிளம்பியிருக்கேன், என்னால இப்ப இளைப்பாறலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தடவி கொடுத்துட்டு மேற்கொண்டு ரெஸ்பெக்டுக்காக நான் வந்து உங்களை வந்து நான் எடுத்துட்டேன் அப்படி, நான் வந்து உங்களுடைய
சேவையை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட்ல இந்த மைனாக பர்வத்தை ஒரு தடவு தடவி கொடுத்துட்டும் மேற்கொண்டு ப்ரொசீட் பண்றார். மேற்கொண்டு போயிட்டே இருக்கார். அப்ப பார்த்தா சுரசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த சுரசா யாருன்னு பார்த்தோம்னா வந்து நாக தேவத்தை, நாகங்களுக்கெல்லாம் அம்மா தேவத்தை, நாகங்களுக்கெல்லாம் தலைவி. அவ என்ன பண்றா, பெரிய பாம்பு வாய் எப்படி ஆன்னு திறக்கிறா இந்த சுரசா தேவி. அப்போ ஆஞ்சநேய சுவாமி வந்து சொல்றாரு, ஆஞ்சநேய சுவாமி பெருசா உடம்ப பெருசாக்கிட்டு தான் போயிட்டு இருக்கார் வந்து சமுத்திரத்துக்கு மேல. அவர் 10 யோஜன தூரம் இருக்காருன்னா இவளும் தன்னுடைய வாயை 10 யோஜன தூரம் திறந்து வச்சுட்டு இருக்கா. என் வாய்க்குள்ள வராம போக கூடாது அப்படின்னு சொல்றா. அப்ப ஆஞ்சநேய சுவாமி சொல்றாரு, இல்லம்மா நான் வந்து இந்த மாதிரி காரியமா போயிட்டு இருக்கேன். நான் போய் சீதாமாவை பார்த்துட்டும் நான் வந்து ஓடி போய் அதை வந்து ராமச்சந்திர பிரபு கிட்ட சொல்லிட்டு நான் திரும்ப வந்து நான் உன் வாய்க்குள்ளார நானே பூந்துக்கிறேன், இது சத்தியம் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்றாரு. ஆனா அவ கேட்கல, இல்ல இல்ல நீ எப்படியா என் வாய்க்குள்ள நுழைஞ்சுதான் போகணும் அப்படின்னோட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிற. அவளுடைய உடம்பு இன்னும் கொஞ்சம் பெருசாகிறது. இன்னும் கொஞ்சம் பெருசானார். இப்படி பண்ணும்பொழுது அவ பெருசா வாயை திறக்கும் போது டக்குன்னு கொசு சைஸ்க்கு தன்னை சுருக்கிண்டு வாய்க்குள்ளார போயிட்டு வந்துட்டார். பாரு, நான் உன் வாய்க்குள்ளார போயிட்டு வந்துட்டேன், இனிமே நீ என்ன தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ப்ரொசீட் பண்றாரு. அப்ப பார்த்தா கொஞ்சம் தூரத்துல வந்து அவரு கொஞ்சம் ஸ்பீட் ஏதோ டிஸ்டர்ப் பண்றது, பயங்கரமா யாரும் தன்னை பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஃபீலிங்கா இருக்கு. அப்புறம் பார்த்தா சாயாகிராகி அப்படின்னு சிம்ஹிகான்னு பேர் அவளுக்கு, ஒரு ராட்சசி. அவ நடுவுல வந்து அவ எப்படியாவது ஆஞ்சநேயரை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் என்னன்னா முனிவர்கள்லாம் வேண்டிக்கிறாளாம். வந்து நிறைய விக்னங்கள் வந்துன்னா இன்னும் ஸ்ட்ரெங்தன் ஆவர் ஆஞ்சநேயர், வந்து அவருடைய பிரபாவம் வெளிப்படும் அப்படிங்கிறதுக்காக நீ வந்து இந்த மாதிரிலாம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாகதேவதத்தையும் அவ வந்து சொல்லியிருக்கா. அதனாலதான் இதெல்லாம் பண்றா. அப்போ இந்த ராட்சசி வந்து இல்ல இல்ல நான் உன்னை சாப்பிடாம விட போறது இல்லைன்னு சொல்லிட்டு அந்த சிம்ஹிகா வரா. அவ வாய்க்குள்ளார போய் அவளோட இதயத்து வழியா கிழிச்சுண்டு வெளியில வரார். அவர் தப்புன்னு விழறா. மேற்கொண்டு ப்ரொசீட் பண்றார் ஆஞ்சநேய சுவாமி. எத்தனை இன்னும் 10 ராட்சசி இந்த சமுத்திரத்துல வந்திருந்தாலும் ஆஞ்சநேய சுவாமி அதெல்லாம் ஒரு பொருட்படுத்தாம ஒரு எடுத்த காரியத்தை டிட்டர்மினேஷன் முடிச்சே ஆகணும், நடுவுல உட்கார்றது இல்ல. நாம காரியமா கிளம்பி இருக்கோம், அங்க போய் தான் நம்ம நிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன விக்னங்கள் வந்தாலும் அதுல தகரு தெரிஞ்சுட்டு டிட்டர்மினேஷனோட தன்னுடைய கோலை நோக்கி அவர் வந்து போயிட்டே இருக்கார். இதெல்லாம் என்ன மனசு ஃபுல்லா வந்துச்சு, ஜெய் ராம், ஜெய் சீதாராம், ஜெய் சீதாராம், ஜெய் சீதாராம் சொல்லிட்டே போயிட்டு இருக்கார். வந்து மனசுல வேற எதுவும் தாட் இல்ல, சீதாமாவை போய் எப்படியாவது பார்த்தாகணும், லங்காபுரியில போய் கால் வச்சாகணும், அடுத்தது அந்த இடத்துல எப்படியாவது சீதாமா பார்த்துட்டு நல்ல செய்தியோட போய் ராமச்சந்திர பிரபுடைய கவலையை போக்கி ஆக வேண்டும் அப்படிங்கறது அவருடைய மனசு ஃபுல்லா இருக்கிறதா இருக்கு. தத்கதி விக்னத்வம்சகராம் சீதா பிராணாதாரகராம், சீதா பிராணாதாரகராம். நமக்கு இந்த கோவிட் பீரியடுக்கு அப்புறமா வென்டிலேட்டர் அப்படிங்கிற விஷயம், ரொம்ப லைஃப் சப்போர்ட் மிஷின் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போன ஒரு விஷயம் ஆயிடுச்சு. குழந்தைகளுக்கு கூட தெரிஞ்சிருக்கு லைஃப் சப்போர்ட்னா என்னன்னு சொல்லிட்டு. சீதாமாவோட லைஃப் சப்போர்ட் யாரு? ராமச்சந்திர பிரபு. இதுவும் ஒரு குழந்தைய கேட்டாலும் சொல்லிடும். லங்காபுரியில சீதாமா என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கா, இருந்தாலும் she keeps going. என்ன தாட்னால? கண்டிப்பா ராமச்சந்திர பிரபு வருவர் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான கான்பிடன்ஸ். அதனால வந்து என்ன கஷ்டங்கள் இருந்த போதும் அந்த மாதிரிலாம் நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. சீதாமாவோட பொசிஷன்ல நம்ம என்ன நினைச்சு பார்த்தோம்னாக்கா 4 நாள் தூங்க முடியாது நம்மளால. எப்பேற்பட்ட ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா, போன் உண்டா, லேப்டாப் உண்டா, டெலிவிஷன் உண்டா, மொபைல் விடுங்க, சாதாரண போன் கூட கிடையாது, சேட்டிலைட் போன் கூட கிடையாது, எதுவுமே இல்லாத ஒரு காலம். ராமச்சந்திர பிரபு எப்படி கண்டுபிடிப்பார் நான் இங்க இருக்கேன்னு சொல்லிட்டு? இந்த மாதிரி டவுட்டே கிடையாது சீதாமாக்கு. கண்டிப்பா தெரியும் ராமச்சந்திர பிரபு வருவார். அப்படி இல்லைன்னா என்ன ஆகுங்கிறத பாத்துக்கலாம். ஆனா தைரியமா இருக்கா. ஆஞ்சநேய சுவாமி வந்து இறங்கிட்டார், லங்காபுரியில இறங்கிட்டார். ஜே ஜே ஜேன்னு இருக்கு. ராத்திரி வேளையில வந்து இறங்குறார், தன்னுடைய உருவத்தை சின்னதா மாத்திட்டார். அப்ப அவர் இப்படி பார்த்துன்னு போயிட்டு இருக்கிறத பார்த்து அந்த லங்காவுடைய காவல் தெய்வத்தை பார்த்துட்டு, நீ என்ன இங்க சுத்தின்னு இருக்க, யாரு நீன்னு சொல்லிட்டு ஒண்ணு வைக்கிறா. வச்சோன்ன தன்னோட இடது கையால ரொம்ப ஸ்ட்ராங் எல்லாம் அடிக்கல, லேடிங்கிறதுனால லைட்டா தான் தட்டினர்.
ஆஞ்சநேய சுவாமி. அப்புறம் பார்த்தா அவ சுருண்டு விழுந்துட்டா அந்த காவல் தெய்வம். அப்ப அவ சொல்றா, நான் வந்து லங்கையோட காவல் தெய்வம். எனக்கு சொல்லப்பட்டது இந்த மாதிரி ஒரு வானரன் வந்து என்னை வந்து அடிச்சுது தாக்கித்து அப்படின்னு சொன்னா அன்னியோட இந்த லங்காபுரிக்கு அழிவு நெருங்கிடுத்து அப்படின்னு சொல்லப்பட்டது. நீங்க வந்து ப்ரொசீட் பண்ணுங்க உங்க காரியத்துல, நான் ஒண்ணும் உங்களை தடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பிளெஸ் பண்ணி அனுப்புறா. அப்போ மேற்கொண்டு ஆஞ்சநேய சுவாமி லங்காபுரி எல்லாம் சுத்தி பாக்குறாரு, எப்படி எல்லாம் இருக்கு. தெரு ஒரு அரண்மனையா உள்ளுக்குள்ளார போயிட்டு போயிட்டு வந்து பாக்குறாரு. அங்க இருக்கிற ராட்சசிகள்லாம் எப்படி இருக்கா, ராவணனுடைய புஷ்பக விமானம் பாக்குறார். நிறைய ஃப்ளாரா ஃபானா அப்படி இருக்கு, வளம் மிக்க பூமியா இருக்கு. உலகத்துல இருக்கிற செல்வ செழிப்பெல்லாம் ஒரு இடத்துல குவிஞ்சு இருந்ததுன்னா அதுதான் லங்காபுரியா இருக்கு. லிட்டரிங்கா இருக்கு. எல்லா மாதிரியான பீப்புளும் இருக்கா. சில பேர்லாம் குடிச்சிட்டு கண்ணா பின்னான்னு இருக்கா. நிறைய குடி போதையில இருக்கா. நிறைய பேர் வேத மந்திரங்களுடைய இதுவும் கேட்கறது, ஒலிகளும் கேட்கறது சில கிரகத்துல இருந்து. நிறைய எல்லா மாதிரியான பீப்புளும் எல்லா இடத்துலயும் இருப்பா இல்லையா. அதனால பார்த்துட்டே போறாரு. ஆனா எங்கேயுமே சீதாமா கண்ணுக்கு தென்படல. அப்புறம் பார்த்தா ஒரு ஆஹ் ராவணனுடைய அரண்மனைக்குள்ளார போயிட்டு இருக்கும்போது நிறைய லேடிஸ்க்கு பக்கத்துல ஒரு தனியா ஒரு லேடி தூங்கிட்டு இருக்கா. அவ பாக்குறதுக்கு ரொம்ப நளினமா, சீதாமாக்கு என்னெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவோமோ அதே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இவதான் ஒருவேளை சீதாமாவா இருப்பாளோன்னு ஒரு டவுட் வருது ஆஞ்சநேய பிரபுக்கு. அப்புறம் சேச்சா, சீதாமாவா இருந்தா எப்படி வந்து இந்த இடத்துல படுத்துட்டு இருப்பாளா, காட்ல படுத்துட்டு இருப்பாளா, அதுவும் வந்து இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தூங்கி இருப்பாளா, இந்த மாதிரி நிச்சலனமா தூங்குவாளா அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல இல்ல இது அவளா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மேற்கொண்டு பாக்குறாரு. எல்லா இடத்துலயும் தேடிட்டார். அந்த ஊர் ஃபுல்லா தேடிட்டார். தெருவா போயாச்சு, எல்லா இடம் பார்த்தாச்சு. சீதாமா காணும். என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ இப்படி பாக்குறச்சே ஒரு பெரிய உயரமான வால்கள் உடைய சுவர்கள் எழுப்பப்பட்ட ஒரு வனம் தெரியறது. ஒரு பார்க்கு, உபவனம் தெரியறது. சோ அது பக்கத்துல அங்க அங்க பக்கத்துல போய் அங்க போய் பாக்குறாரு. பார்த்தா ஒரு அம்மா உட்கார்ந்துட்டு இருக்கா ஒரு விருட்சத்துக்கு கீழே. சிம்சுபா விருட்சம்னு பேரு. அந்த விருட்சத்துக்கு கீழே, ட்ரீக்கு கீழே உட்கார்ந்துட்டு இருக்கா. சுத்தி ஒரு மேடை மாதிரி இருக்கு, அந்த மேடையில உட்கார்ந்துட்டு இருக்கா. ரொம்ப உடம்புல உயிரை தவிர வேற ஒண்ணும் இல்ல. ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கா. உடம்பெல்லாம் ஒரே தூசி படிஞ்சிருக்கு. தலையில ஒத்த பின்னல் போட்டுட்டு இருக்கா. கொஞ்சோண்டு ஆர்னமெண்ட்ஸ், அதாவது காதுல இருக்கு, மூக்குல இருக்கு, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஆர்னமெண்ட்ஸ் இருக்கு. கையில ஏதோ மோதிரம் மாதிரி போட்டுட்டு இருக்கா. தலையில ஒரு சூடாமணி மாதிரி ஒண்ணு இருக்கு, ஒரு சிலது இருக்கு. அவளுடைய ட்ரெஸ் எல்லாம் பயங்கர டஸ்ட் படிஞ்சு ரொம்ப அழுக்கா இருக்கு. ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப பார்க்கவே ரொம்ப மெலிஞ்சு போய் ரொம்ப ஞானு உடம்பே, உடம்புல ஒண்ணும் உயிர் மட்டும்தான் இருக்கு அந்த மாதிரி இருக்கா. ஆனா அதை தாண்டி தெய்வீகமான ஒரு அழகு பொருந்தி இருக்கா. அப்போ ஆஞ்சநேயருக்கு புரியுது, இதுதான் சீதாமாவா இருக்கணும். ஆனா டம்முன்னு போய் நம்ம முன்னாடி நின்னோம்னா என்ன நினைச்சுப்பா சீதாமா, ராவணன் தான் யாரையும் அமிச்சிருக்கான், ராட்சசன் மாதிரி நினைச்சு பயந்துருவா இல்லையா. எப்படி சீதாமாவோட கான்பிடன்ஸை கெயின் பண்றதுன்னு யோசிக்கிறார் ஆஞ்சநேய பிரபு. அப்போ அதுக்கு முன்னாடி இப்படி உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்ப ராவணன் எழுந்துட்டு வரான். விடிய காத்தால அழுத்து ராவணன் எழுந்து வந்து மிரட்டிட்டு போறான். எல்லா மத்த லேடிஸ் எல்லாம் பின்னாடி வரா. அவள்லாம் குடி போதையில எல்லாம் கண்ணெல்லாம் ரெட் ஆகி யாருக்கும் இன்னும் தூக்கமே தெரியல. எல்லாம் பின்னாடி நடந்து வந்துட்டு இருக்கா. சாமரம் எல்லாம் எடுத்துட்டு பயங்கர ஜெய்ஜாண்டிக்கா வரான். ராவணன் வந்து, இங்க பாரு, நீ மரியாதையா என்ன இருக்கு இந்த ராமரை பத்தி 4 வார்த்தை திட்டிட்டும் என்ன இருக்கு ராமர் கிட்ட, ராஜ்யம் உண்டா, என்ன உண்டு, ஒண்ணும் இல்ல. நீ பேசாம எனக்கு என்கிட்ட வந்துடும், நான் சொல்றதை கேளு. எனக்கு வந்து நாங்கெல்லாம் ராட்சசர்கள்லாம் இந்த மாதிரி பேசிட்டே இருக்க மாட்டோம் இந்த லேடிஸ் கிட்டயும். உங்களுக்கு வேணா நாங்க தூக்கின்னு வந்துருவோம், அவ்வளவுதான். வந்து ஒய்ஃப் எல்லாம் ஆறதுக்குலாம் பர்மிஷன் எல்லாம் கேட்க மாட்டோம். என்னமோ எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சு, அதனால எனக்கு உன்னுடைய சம்மதம் இல்லாம இந்த மனைவி ஆக்கிக்கிறதுல எனக்கு வந்து அதுல உடன்பாடு இல்லை. அதனால தயவு செய்து நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் சொல்றான். சீதாமா வந்து பேசல. நடுவுல ஒரு புல்ல எடுத்து போடுறான். போட்டு, நீ சொன்னி அத்தனை விஷயமும் என்னென்னமோ தரேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் அந்த புல்லுக்கு சமானம். எனக்கு வந்து என்னுடைய ராமச்சந்திர பிரபுவை பத்தி உனக்கு தெரியாது. உனக்கு வந்து அழிவு காலம் நெருங்கின்னு இருக்கு, நீ அதனாலதான் அப்படி பண்ற. உனக்கு தைரியம் இருந்ததுன்னா நீ வந்து ராமரும் லக்ஷ்மணன் இருக்கும் போதே வந்திருக்கணும் இல்லடா. நீ என்ன, நீ நாய் அவ 2 பேரும் வெளில போயிருக்கும் போது நீ தூக்கின்னு வந்திருக்க பயந்து போய். எவ்வளவு பேர், அவர் 14,000 ராட்சசர்கள் அப்படின்னு ஒரு நொடியில அத்தனை பேரையும் போட்டு தள்ளினவர். அவருக்கு முன்னாடி யாரு சமம் வந்து, கண்டிப்பா வருவார் என்னுடைய ராமர் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்றா. ஓ
ராவணன் சொல்றான், இன்னும் உனக்கு 2 மாசம் தான் டைம். அதுக்குள்ளார இல்லாட்டினா உன்ல நீ வந்து எனக்கு மனைவி ஆகணும், இல்லாட்டினா நேரா உன்னை கிச்சனுக்கு அமிச்சிருவேன், நைட்டுக்கு எல்லாரும் சூப் பண்ணி குடிச்சிருவோம் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்திட்டு போறான். சுத்தி பயங்கரமான ராட்சசிகள் சூழ. இப்ப நம்ம இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்மள நினைச்சுட்டா கூட, யாரோ ஒரு ஃப்ரெண்டு, யாரோ ஒரு நம்ம ஃப்ரெண்டா கூட இருக்க வேண்டாம், ஆனா நம்மள மாதிரி இருக்கிறவா யாரோ ஒருத்தர் இருந்தா கூட நமக்கு கொஞ்சம் மனசு இதுவா இருக்கும். எல்லாரும் கேனிபல்ஸ், எல்லாரும் ஃபிளஷ் சாப்பிடுறவா. அவள்லாம் பேசிக்கிறா வந்து, பேசாம இவள மரத்துல இருந்து தொங்க விட்டுடலாம், பேஸ்ட் இவள கூட பேசுறதெல்லாம் வந்து நம்ம வந்து இவள சாப்பிட்டு விடலாம் பேசாம. ஆமாமா, நான் பிரெக்னெண்டா இருக்கேன், எனக்கு வந்து ஹியூமன் ஃபிளஷ் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, அதனால இவளை எப்படியாவது போட்டு தள்ளிட்டு நம்ம வந்து சாப்பிட்டு விடலாம் அப்படின்லாம் பேசிக்கிறான் அந்த ராட்சசிகள்லாம். அப்போ மரத்துல இருந்து பார்த்துட்டே இருக்காரு இதெல்லாம் ஆஞ்சநேய சுவாமி. அழறா சீதாமா. என்ன பண்ண முடியும்? எப்படியாவது ராமா தயவு செய்து வாங்கோ சீக்கிரம், என்னால தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அழறா. அப்புறம் ராமரை பத்தின ஸ்மரணையில இது பண்ணிக்கிறா. ஒருவேளை வரமாட்டாரோ, ஒருவேளை ராமருக்கு ஏதாவது ஆயிடுத்தோ அப்படின்னு அவளுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வருது. பேசாம நம்ம இந்த அவளுடைய பின்னல் வந்து பெருசா இருக்கு, ஜடை வந்து பிளாக் கோப்ரா மாதிரி அப்படி பின்னாடி நீளமா இருக்கு. அதை இந்த மரத்துல சுத்திட்டு நம்ம வந்து அஹ் ஆத்மஹத்தி பண்ணிட்டு விடலாமா பேசாம அப்படின்லாம் யோசிக்கிறா. அப்போ அந்த மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போது எல்லாரும் போய் தூங்க போயிடுறா. இப்போ இவள்கிட்ட போய் என்ன உட்காந்து என்ன பண்றேன்னு சொல்லிட்டு எல்லா லேடிஸும் தூங்க போயிடுறா, எல்லா ராட்சசிகளும். அப்ப வந்து த்ரிஜடா அப்படின்னு அஹ், ஒரு ராட்சசி அவ சொல்றா, ஏய் ரொம்ப தேவையில்லாம பேசாதீங்க, நான் ஒரு சொப்னம் கண்டேன், அதுல வந்து ராவணன் வந்து யமன் வந்து கூட்டின்னு போற மாதிரியும், எல்லாரும் படையோட யமனை நோக்கி போற மாதிரியும், நல்ல பெரிய வெள்ளை யானை, 4 தந்தங்கள் உள்ள யானையில ராமர் வந்து சீதாமாவை கூட்டின்னு போற மாதிரியும் நான் கனவு கண்டேன், அதனால தேவையில்லாம நீங்க வந்து பேசாதீங்க, அந்த கனவு வந்து உண்மையா கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது, ராமர் வந்து நிஜமாலே சீத்தையை கூட்டின்னு போயிடுவாரா இருக்கும், அதனால தேவையில்லாம யாரும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரிஜடா மாத்திரம் சொல்றான். அப்போ சீதாமா சொல்றான், நீ சொன்னது நிஜமா இருந்ததுன்னா கண்டிப்பா ராமச்சந்திர பிரபு என்ன கேட்க கேட்க சீதாமாக்கு ஒரு கான்பிடன்ஸ் பெட்டர் ஆகுது. திரிஜடாவோட வார்த்தையை கேட்டோன்னே கொஞ்சம் நெகட்டிவ் தாட்ஸ் கொஞ்சம் சப்சைட் ஆகுது. நீ சொன்ன வார்த்தை மாத்திரம் உண்மையா இருந்தது, நான் கண்டிப்பா நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றா சீதாமா வந்து. ராட்சசினா கூட அவளுக்கு வாக்கு கொடுக்குறா. அப்போ ஆஞ்சநேய சுவாமி எப்படி வந்து சீதாமா கிட்ட பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு மரத்து மேலேருந்து வந்து மெல்லிசான குரல்ல சீதாமாக்கு மாத்திரம் கேக்குற மாதிரி, ராம 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 ராம் ராம 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 சீதா ராம ராம ராம் ராம 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 ராம் ராம 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 சீதா ராம ராம ராம் அப்படின்னு பாடி, அதுக்கப்புறம் இது தசரதர் கதையை ஃபுல்லா வந்து இந்த ரகு டைனாஸ்டியோட அவருக்கு தெரிஞ்ச கதையெல்லாம் சொல்றார். அவரு வந்து இங்க வந்த காரியம் வரையில இந்த மாதிரி தசரத சக்கரவர்த்தின்னு ஒருத்தவர் இருந்தார், அவருக்கு 3 மனைவிகள், அவருக்கு புத்திரன் இல்லாததுனால அவரு வந்து புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணி இந்த மாதிரி அவருக்கு புதல்வர்கள் இருந்தா, அதுல மூத்தவர் ராமர், அவருக்கு வந்து சீதை அம்மாங்கிறவா கல்யாணம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அவ அப்பாவுடைய சத்தியத்தை பரிபாலனம் பண்றதுக்காக அவர் வந்து காட்டுக்கு அனுப்பப்பட்டார். வந்த இடத்துல தங்கமானை பார்க்க போன போது சீதாமாவை ராவணன் கொண்டு வந்தா. எல்லா கதையும் அவர் மெல்லிசா கானமா பாடுறதை கேட்டோன்னா கொஞ்சம் கொஞ்சமா கேட்க 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 சீதாமாவுக்கு கொஞ்சம் மனசு ரொம்ப கான்பிடன்ஸ் வருது. அப்புறம் முன்னாடி வந்து யாரு பாடுறதுன்னு பாக்குறா. அப்ப சின்ன உருவத்துல ஆஞ்சநேய சுவாமி முன்னாடி வர. யாருப்பா அப்படின்னு கேட்டோன்னே சொல்ற, இந்த மாதிரி நான் வந்து ராமதூதன், நீங்க கவலையே படாதீங்க, கண்டிப்பா வருவர், ராம உங்களை தேடிண்டு கண்டிப்பா வருவர் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நான் எனக்கு உங்களை பார்த்ததுல ரொம்ப எனக்கு இது வருது, எனக்கு கான்பிடன்ஸ் வருது, கண்டிப்பா நாங்க வந்து ராவணனை வதம் பண்ணி அவரே வந்து கூட்டின்னு போவார், ஆனா உங்களுக்கு பரவாயில்லன்னா இப்ப நீங்க வந்தேன்னா நான் உங்களை முதுகுல தூக்கி இந்த ஒரே நிமிஷத்துல நான் உங்களை கொண்டு போய் ராமருக்கு முன்னாடி நான் நிறுத்திடுவேன் அப்படின்னோன்னா, இல்ல இல்ல அப்படி வர்றது சரி கிடையாது, ராமச்சந்திர பிரபு தான் வந்து ராவணனை வதம் பண்ணி எனக்கு கூட்டின்னு போகணும் அப்படின்னு சொல்றா சீதாமா. அதான் அவருக்கு அழகு, இப்படிதான் நடக்கணும், அவன் தெரியாம கூட்டின்னு வந்தான் இல்லையா, அவனை பனிஷ் பண்ணாம நம்ம இங்கேருந்து கிளம்பக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை ராமர் தான் பண்ணணும், அதுதான் முறை அப்படின்னு சொல்லி சீதாமா சொல்றான். நான் சொல்றேன், எப்படி நம்புவார் ராமர், அவர் வந்து என்கிட்ட இந்த இதை கொடுத்து அமிச்சார், அவர் வந்து மோதிரத்தை கொடுத்து அமிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராமச்சந்திர பிரபு
கொடுத்த மோதிரத்தை சீதாம்மா கிட்ட கொடுக்குறா. சீதாம்மா கிட்ட கேக்குறார், நான் எப்படி சொல்றது, உங்களை பார்த்தேங்கிறத எப்படி அவருக்கு வந்து நம்ப வைக்கிறது அப்படின்னோட தன்னுடைய சூடாமணி அப்படிங்கிற ஒரு ஆர்னமெண்ட், அதாவது தலையில போட்டுக்கிறது, அது தசரத சக்கரவர்த்தி ஆசையா கொடுத்தது, அதை எடுத்து அதை வந்து கொடுக்குறா. வந்து கொடுத்துட்டு நீ இதை கொண்டு போய் ராமச்சந்திர பிரபுட்ட சொல்லு. அது மட்டும் அல்ல, நான் உனக்கு 2 இன்சிடென்ட் சொல்றேன், வேற யாருக்குமே தெரியாது இது. ஒரு வாட்டி வந்து நாங்க தண்டகாவனத்துல போயிட்டு இருந்த போது ஒரு நாளைக்கு ரொம்ப அவருக்கு டயர்டா இருந்ததுன்னு சொல்லிட்டு என்னோட மடியில படுத்துட்டு இருந்தார். அப்ப காக்காசுரன் ஒரு அசுரன் வந்து என்ன ரொம்ப வந்து என்னோட மார்பிலேயே கொத்தி கொத்தி ரொம்ப இம்சை பண்ணினா. அப்ப அதை பொறுத்துட்டே இருந்தேன், ராமருக்கு தூக்கம் கலைஞ்சிடக்கூடாதுன்னு. அப்புறம் எழுந்து அந்த காக்காசுரனை வந்து அவர் ஓட்டினார். என்னோட மார்பில வழியிற ரத்தத்தை பார்த்துட்டும் உனக்கு ஹர்ட் ஆயிடுதான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த அம்பு போட்டு அவனை வந்து விரட்டினார். அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி நாங்க 2 பேரும் நடந்து போயிட்டு இருந்த போது வேர்வையினால என்னுடைய நெற்றி திலகம் அழிஞ்சு போச்சு. அப்ப வந்து அங்க இருந்த ஒரு பாறையில இருந்து எடுத்து எனக்கு திரும்ப நெற்றி திலகம் இட்டு விட்டார். சிகப்பு இதை எடுத்து அது வந்து எனக்கு நெற்றியில திலகம் இட்டு விட்டார். இந்த 2 விஷயமும் பண்றச்சே நாங்க 2 பேர் மட்டும்தான் இருந்தோம், வேற யாரும் இல்ல. லக்ஷ்மணருக்கு கூட இது தெரியாது. அதனால வந்து நீங்க போய் இதை சொன்னீங்கன்னா அவருக்கு புரிஞ்சுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சீதாம்மா சொல்றா. சரிம்மான்னு சொல்லிட்டு நம்ம சீதாம்மாவை சுத்தி வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு ஆஞ்சநேய சுவாமி கிளம்புறார். நான் சீக்கிரமா வரேன், நீங்க தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறார். சீதா பிராணாதாரகராம் துஷ்டதசானன தூஷிதராம் துஷ்டதசானன தூஷிதராம். இந்த துஷ்டன் இல்லையா, ராவணன் வந்து யாரு, ஒரு லேடி, யாரோடைய ஒய்ஃப். அவளை வந்து கடத்தி கொண்டு அவர்கள் இல்லாத நேரத்துல, அவருடைய கணவன் இல்லாத நேரத்துல அந்த லேடிய கடத்தி கொண்டு வந்து தன்னோட இடத்துல வச்சுட்டு, அது மட்டும் இல்ல என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு வேற படுத்திட்டு இருக்கான். இதை விட ஒரு கேவலமான விஷயம், எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சரி, அவன் இந்திரனுக்கு மேலா இருக்கலாம், வலிமையிலையும் செல்வத்திலையும் பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா அவன் வெறும் புல்லுக்கு சமானம் இல்லையா. இந்த வேல்யூ வந்து எவ்வளவு முக்கியமா இருக்கு. வந்து எந்த பெண்ணையும் யாரும் இந்த மாதிரி செய்யக்கூடாது. அதுவும் யாருடைய மனைவியை அபகரித்து கொண்டு வந்து மகா மகா கேவலமான விஷயம். அப்படிப்பட்ட விஷயத்தை செய்த துஷ்டன் ராவணன். தசானனன், 10 முகம் அவனுக்கு. ஆனனம்னா முகம், தச ஆனனம். தூஷித, அவன் என்ன பண்றான், வாயால ராமரை நிறைய திட்டுறான். அவன்கிட்ட என்ன இருக்கு, அவன் ராஜ்யத்தை கூட லூசு மாதிரி அவன் தம்பிமார்கள்ட்ட கொடுத்துட்டு வந்துட்டான். இவனை போய் நீ கல்யாணம் பண்ணிட்டு நீ என்ன சுகத்தை காண போற, அவன்லாம் ஒரு இந்த பையன் அந்த பையன் சொல்லிட்டு ரொம்ப தூஷணம் பண்றான் ராவணன். ஆஞ்சநேயர் வந்து சீதாமாவை பார்த்தாச்சு. ஆனா அப்படி கிளம்பி போறதுக்கு முன்னாடி நம்ம வந்தோங்கிறதுக்கு ஒரு மார்க்க போட்டுட்டு போகணும். இந்த ராட்சசர்கள் மனசுல எல்லாம் ஒரு ஃபியரை இன்ஸ்டில் பண்ணணும். நீ வந்து இந்த மாதிரி அநியாய அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கன்னா பார்த்துட்டு யாரும் சும்மா இருக்க மாட்டா, வருவாருடா ராமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு போகணும் இவனுங்களுக்கெல்லாம் அப்படின்னு நினைச்சார் ஆஞ்சநேயர். அப்ப அவருடைய உருவத்தை அப்படி பெருசு பண்ணினார். பெருசு பண்ணி அங்க இருக்கிற பக்கத்துல இருக்கிற மரங்கள் எல்லாம் விழ ஆரம்பிச்சது. எல்லாம் டப டப டபன்னு வந்து உபவனத்தோட வால் எல்லாம் விழ ஆரம்பிச்சது. அப்போ அதான் தூங்கிட்டு இருந்த ராட்சசிகள்லாம் எழுந்து ஐயோ என்னமோ ஆறுதுன்னு பாக்குறதுக்குள்ளார எல்லாத்தையும் புடுங்கி போடுறாரு. அந்த இடத்தையே 2 பண்றார். அந்த சீதம்மா உட்காந்துருக்க விருட்சத்தை அந்த இடத்த மாத்திரம் டிஸ்டர்ப் பண்ணாம பாக்கி எல்லாத்தையும் ஒரே ரணகலம் பண்றார். பார்த்துட்டு அவெல்லாம் ஓடி போய் சொல்றா ராவணன் கிட்ட, அவ தூங்கினதை மாத்திரம் மறைச்சிட்டு, ஏன்னா அவ தூங்கினான்னு தெரிஞ்சுன்னா அவளுக்கு தான் அடி விடும். அதனால அதை மாத்திரம் மறைச்சிட்டு, இந்த மாதிரி அந்த வானரம் ஒண்ணு வந்திருக்கு, சீதா கூட ஏதோ பேசிட்டு இருந்தது, ஏதோ விஷயம் நடந்திருக்கு, அவனை பார்த்தா ஏதோ ராமன் கிட்டேன்னு வந்திருப்பானோன்னு தோன்றது, ரொம்ப மோசமா அவன் எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான், நீங்க பெரிய சைன்யத்தை அனுப்புங்கன்னு சொல்லிட்டு போய் சொல்ல போறான். அப்ப சில பேர் போய் சீதாமாட்ட கேக்குறா, யார் இவ, நீ என்ன சொல்லு, உண்மையை சொல்லு, யார் அது எங்களுக்கு என்ன தெரியும், உங்களுடைய அரக்கர்கள் யாராவது இருந்திருப்பா, என்கிட்ட வந்து கேக்குறீங்க அப்படின்ட்டாவா. அதுக்கப்புறம் அதுக்குள்ளார பார்த்தா வாசல்ல ஒரு அயன் கேட் போட்ட ஒரு ஒரு கேம்பஸோட கேட் இருந்தது. அது மேல ஏறி அந்த வால் மேல ஏறி நின்னுட்டு பயங்கரமா கத்தி 4 திசையிலையும் கையில கடிச்சதெல்லாம் தூக்கி போட்டு பயங்கர ரணகளப்படுத்தினர். அங்க பார்த்தா வர்ற ராட்சசர்கள்லாம் போட்டு துவம்சம் பண்ணி அடிச்சு நிறுத்தினர். அதை பார்த்துட்டு ஜம்புமாலி அப்படிங்கிற ஒரு வாரியர் வந்து பிரஹஸ்தா அப்படின்னு அவரோட மினிஸ்டர், ராவணனுடைய மினிஸ்டர், அவனோட பையன் இந்த ஜம்புமாலிங்கிறவன், அவனை அனுப்புறார்.
ஜம்புமாலி நீ போய் இது பண்ணிட்டோன்னு அந்த ஜம்புமாலி வந்தோடனே அவன் வந்து ஆரோஸ் போட ஆரம்பிக்கிறான். அது ஆஞ்சநேயரோட மேல விழுந்தது. ஒண்ணு ரெண்டு ஒரு ரெண்டு டாட் விழுந்திருக்கும். இன்னும் அவருக்கு பலம் பயங்கர ஜாஸ்தி ஆயிடுச்சு. இவா எந்த அளவுக்கு அவர் அடக்குனா இன்னும் ஜாஸ்தி 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 போறார். போட்டு அவனை போட்டு கூழ் ஆக்கிட்டார். ஒரு ஒரு மீட் மாஸ் ஆக்கிட்டார் அவனை. அதுக்கப்புறம் ராவணனுடைய ஒரு பையன் அக்ஷான் ரொம்ப அழகா இருப்பான், ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பான். அவனுக்கு ஒரே குஷி, இந்த மாதிரி யாரோ நம்மளுக்கு நம்மளுடைய மைட்டை ப்ரூவ் பண்ற மாதிரி யாரோ நம்மளுக்கு ஃபைட் பண்ண கிடைச்சிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா வரான் அவன். நல்ல 8 குதிரைகள் பொருந்திய தேர்ல ரொம்ப அழகா வரான். பார்த்தா ஐயோ அழகா இருக்கானே, அவன் சின்ன பையனா இருக்கானே, யங் அண்ட் யூத்ஃபுல்லா இருக்கான், ரொம்ப ஸ்கில்டா வேற இருப்பான் போல இருக்கு, இவனை போய் கொல்லணுமா அப்படின்னு தோன்றது ஆஞ்சநேய சுவாமிக்கு. ஆனா வேற வழி இல்லை. வந்தான், போட்டு தள்ளிகிட்டே இருக்கான். அவன் பாட்டுக்கு எக்கச்சக்கமா ஆரோஸ் போடுறான் ஆஞ்சநேய சுவாமி மேல. அப்ப அவனையும் கொல்ல வேண்டியதாயிடுறது. அடுத்தது இந்திரஜித். அவன் கொஞ்சம் மாயாவி. அவனுக்கு இதெல்லாம் தெரியும், மேஜிக் எல்லாம் தெரியும். அதனால சிங்கம் பொருத்தப்பட்ட தேர்ல வரான். அவன் சிங்கம் கர்ஜனையோட பயங்கரமா வரான். இல்லப்பா நான் போய் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பி வரான். அவனுக்கும் ஆஞ்சநேயருக்கும் செம ஃபைட் நடக்கிறது. எக்கச்சக்கமா அவனுடைய சாரியட்ஸ் எல்லாம் போட்டு தள்ளிட்டார், எல்லாம் ஆயிடுச்சு. அப்போ அவன் வந்து பிரம்மாஸ்திரம் வச்சிருக்கான். பிரம்மாஸ்திரத்தை உபயோகம் பண்றான். உபயோகம் பண்ணினோன்னு அது வந்து ஆஞ்சநேயர் மேல படுறது. ஆனா ஆஞ்சநேயருக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு. என்னன்னா பிரம்மாஸ்திரமே ஆனாலும் அவரை வந்து 48 நிமிஷம் தான் கட்ட முடியும். ஒரு கால் 1/5 ஆஃப் நாழிகையோ என்னமோ 48 மினிட்ஸ். அதான் அவருடைய டைம் ஸ்பேன். அவருக்கு தெரியும் இது எப்படி 48 நிமிஷம் தான் இருக்கும், இது அதுக்குள்ளார வந்து இது கழண்டுடும், நம்மள வந்து பிரம்மாஸ்திரமும் நம்மள ஒண்ணும் செய்ய முடியாது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். சோ அவர் வந்து சரி போ, என்னதான் நம்மளுக்கு என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு சி ராவணா அப்படின்னு சொல்லிட்டு அதுல கட்டுண்டா மாதிரி கடக்கார் அவர். கடந்தோடனே வந்து மத்த ராட்சசர்கள்லாம் என்ன பண்றா, போய் அவசர அவசரமா அவன் பாரு விழுந்துட்டான் ஏன்னு சொல்லிட்டு போய் அவன் சுத்தி நின்று டான்ஸ் எல்லாம் ஆடுறதுங்க. ஆடிட்டு அவன் வந்து ஒரு ஜூட் கயிறால கட்டுறா, சணல் கயிறுனால கட்டுறா வந்து. அது இந்திரஜித் பாக்குறதுக்குள்ள ஆயிடுச்சு. என்ன பிரச்சனைன்னா இந்த பிரம்மாஸ்திரத்தை போட்டதுக்கு அப்புறமா மேற்கொண்டு பிசிக்கலா எதையாவது வச்சு கட்டினா பிரம்மாஸ்திரம் இம்மீடியட்டா வலுவிழந்து போயிடும். ஐயோ லூசுங்களா இந்த மாதிரி பண்ணிட்டீங்களேன்னு சொல்லிட்டு இந்திரஜித்துக்கு தெரியும் எனி டைம் ஆஞ்சநேயர் எழுந்துக்க முடியும். அவருக்கு அதுக்கான உடம்பு வலிமை இருக்கு, யாரும் அவரை கட்டலாங்கிறது தெரியும். ஆனாலும் ஆஞ்சநேயர் வந்து கட்டுண்டா மாதிரியே இருக்கார். ஸோ தட் ராவணனை பாக்குறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லிட்டு புட்டிச்சு தர தர தரன்னு இழுத்துன்னு போறா. ராவணனுக்கு முன்னாடி போய் நிறுத்துறா. ராவணன் சொல்றான் இவன் வந்து பெஹீட் பண்ணிடுங்க, இவனை வந்து தலையை கொய்து தூக்கி போட்டுடுங்க அப்படின்னு சொன்னோடனே ஆமா என்ன இது பண்ணிருக்கான் அவன், அக்ஷனை கொண்டு இருக்கான், எவ்வளவு டேமேஜ் பண்ணிருக்கான் இவன் வந்து, இவனை வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சொல்றார். அப்ப வந்து இவர் சொல்றார், விபீஷணர் சொல்றார், ரொம்ப தப்பு அண்ணா, நம்மள தேடி வந்திருக்கிற ஒரு தூதனை வந்து நம்ம வந்து முறையாக தான் நம்ம அனுப்பணுமே தவிர அவனுக்கு ஏதாவது நம்ம வந்து அவனுடைய அங்கங்களுக்கு ஏதாவது ஹீனம் பண்ணலாமே தவிர, அவனுடைய ஏதாவது கையை இது பண்ணலாம், வெட்டலாம், காலை வெட்டலாம், அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாமே தவிர அவனுடைய உயிருக்கு எதுவும் ஆபத்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விபீஷணர் சொல்ல, சரி ஒரு குரங்குன்னா அதுக்கு வால் தான் முக்கியம், அந்த வாலை வந்து நெருப்பு வச்சு விட்டுருவோம், வால் அழிச்சுடுங்க அப்படின்னோடனே வால்ல துணி எடுத்து சுத்துறா 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 சுத்துறா, நிறைய எண்ணெய முக்கின துணியால சுத்துறா சுத்துறா, அவரும் வாழை நீட்டின்டே போறார். பெருசா வாழை ஆயிடுறது. அது ஃபுல்லா சுத்திட்டு அதுல நெருப்பு வச்சு விட்டுறா. நெருப்பு வச்சு விட்டோன்னு வந்து எங்க பார்த்தாலும் அவர் வந்து இப்படி இப்படி அங்கேயும் இங்கேயும் போய் குதிக்கிறார். எல்லா இடத்துலயும் இப்படி ஃபர்ஸ்ட் வந்து ரோட்ல அழிச்சுன்னு போறா. ஆனா அவருக்கு வந்து என்னன்னா அந்த வால்ல நெருப்பு எரிஞ்சுட்டு இருக்கு. ஆனா அவருக்கு அதோடைய உஷ்ணமே ஃபீல் ஆகல. ஏன்னா சீதாமா அங்க பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா. அங்க போய் சொன்னா எல்லாம் வந்து, தெரியுமா உன்னை பார்க்க வந்தால அந்த ஒரு குரங்கு வந்தது இல்ல, அந்த வால் ஃபுல்லா துணிய சுத்தி இந்த நெருப்பை வச்சு தெரு தெருவா கூட்டின்னு போயிட்டு இருக்கா அப்படின்னு. சீதாமா பிரார்த்தனை பண்றா, பகவானே என்னுடைய பியூரிட்டியில ஏதாவது கொஞ்சம் இது இருக்கு, உண்மையாவே நான் பியோர் அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து இந்த உஷ்ணம் வந்து இந்த நெருப்பு வந்து நெருப்போட ஜுவாலை வந்து ஆஞ்சநேயனை ஒண்ணும் பண்ணாம இருக்கட்டும், அவனுக்கு வந்து அவனுக்கு அதனால எந்த உபாதையும் இல்லாம இருக்கட்டும்னு சொல்லிட்டு சீதாமா பிரார்த்தனை பண்ணிக்க. ஆஞ்சநேய சுவாமிக்கு ஒண்ணுமே ஃபீல் ஆகல. என்னடா அது நம்ம வாழ் தான் எரியுது, ஆனா சூடு கூட ஃபீல் ஆக மாட்டேங்கிறதே நினைச்சுட்டு ஒரு தெருவெல்லாம் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து ராமச்சந்திர பிரபுவோட மகிமா, சீதாமோட மகிமா சொல்லிட்டு ஜெய் சீதாராம் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு.
அவரை வந்து தெரு தெருவா கூட்டின்னு போனா எல்லாம் ஒரே இகழறா, பயங்கரமா திட்டுறா, எல்லாம் பண்றா. எல்லாம் பொறுமையா வாங்கிக்கிறார். வாங்கிட்டு நமக்கு என்ன, எதுனாலும் சரி, தோற்றுவார் தோற்றட்டும், போற்றுவார் போற்றட்டும், போய் சேரட்டும் பரந்தாமனுங்கன்னு அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு. அப்புறம் சரி போ ஆச்சு, இதுக்கு மேல இங்க நின்றுட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு காரியம் லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஏறி ஒரு மரத்து மேல வச்சார். அப்புறம் எங்க பார்த்தாலும் தீய வந்து அங்கே இங்க ஜம்ப் பண்ணி இங்கே நாங்க ஜம்ப் பண்ணி எல்லா இடத்துலயும் தன்னுடைய வால்ல இருந்த தீய ஸ்ப்ரெட் பண்ணினார். ஸ்ப்ரெட் பண்ணி ஊரே லங்காபுரியையே தக 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 தகன்னு எரிய வச்சுட்டார். எரிய வச்சுட்டு நேரா போய் அந்த சமுத்திரத்துல தன்னுடைய இத இந்த வாலை வந்து தண்ணியில நினைச்சார். அதெல்லாம் ஃபுல்லா வந்து காலி ஆனோன்னு அங்கேருந்து கிளம்பி அரிஷ்டான்னு ஒரு மவுண்டன், அங்கேருந்து வரும்போது மகேந்திர பர்வதம், இங்கேருந்து போகிறச்ச இந்த இடத்துல இருந்து இப்போ சவுத் சைடு போனோம். திரும்ப போறதுக்கு வந்து அரிஷ்டான்னு ஒரு மலை, அந்த மலையும் ரொம்ப அழகா இருக்கும். அதனுடைய வர்ணனையெல்லாம் அவ்வளவு அழகா சொல்றாரு வால்மீகி. அங்க போய் நின்றுட்டு அங்கேருந்து கிளம்பி போறார். திரும்ப ராமர் கிட்ட போய் அதுக்கு முன்னாடி அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு திடீர்னு பயம் வருது. ஐயோ என்ன ஒரு லூசுத்தனமான காரியம் பண்ணிட்டேன் நானு, லங்காபுரியெல்லாம் அழிச்சுட்டேனே நானு, சீதாமாவும் எனக்கு தீக்கிரையா இருக்க மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பயம் வருது. இப்ப அவருக்கு தோன்றது, நம்மளுக்கு வால்ல கூட கொஞ்சம் உஷ்ணம் வராம கொஞ்சம் கூட உஷ்ணம் நம்மளுக்கு உரைக்காம இருந்ததுக்கு காரணம் சீதாமாவோட பியூரிட்டி. இப்பேற்பட்ட சீதாமாக்கா வந்து ஏதாவது வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் ஒரு முறை பார்த்து சீதாமாவை பார்த்துட்டு போலாம்னு சொல்லிட்டு வந்து பாக்குறா. சீதாமா உட்காந்துட்டு இருக்கா. சுத்தி வந்து நாங்க வர சீக்கிரமா வரோம்மா, ராமரோட வரேன்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு சீதாமாவோட பிளெஸிங்ஸை எடுத்துட்டு அங்கேருந்து வந்து அரிஷ்டா மவுண்டன்ல இருந்து கிளம்பி திரும்ப இந்த பக்கம் சமுத்திரம் இருக்கிற சைடு, சமுத்திரத்தோட இன்னொரு சைடுக்கு சவுத் சைடுக்கு வந்துட்டு இருக்கார் ஆஞ்சநேய சுவாமி. நடுவுல நிறுத்தி நிறுத்தி சீதாமா இருக்கிற டைரக்ஷன்ல, ராமர் இருக்கிற டைரக்ஷன்ல நமஸ்காரம் பண்ணிட்டே வணக்கத்தோட நிறைய அவளுடைய ஆசீர்வாதத்தோட திரும்ப அவர் வந்து நல்ல நியூஸோட அவர் வந்து திரும்ப வாபஸ் வந்துட்டு இருக்கார். துஷ்ட தசானன தூஷிதராம். சுந்தரகாண்டத்தோட முதல் 4 நாமா பார்த்திருக்கோம். இன்னொரு 4 நாமா இருக்கு, அது அடுத்த செஷன்ல பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்த இந்த 4 நாமாவோட ஒரு வாட்டி பாடிட்டு இதை பூர்த்தி பண்ணலாம். கபிவர் சந்தத சம்ஸ்துதராம், கபிவர் சந்தத சம்ஸ்துதராம், தத்கதி விக்னத்வம்சகராம், தத்கதி விக்னத்வம்சகராம், சீதா பிராணாதாரகராம், சீதா பிராணாதாரகராம், दुष्टदशानन दूषितराम, दुष्टदशानन दूषितराम. हरि ओम.